ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Greetings to you all in the name of our Lord Jesus Christ. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நானும் என்னுடைய இளைய மகளும் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். I myself and my father, we are very glad to share God's word on this Sunday morning. நாம் கடந்த வாரம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் செய்தியை கொடுத்திருந்தோம். In previous week we just see on the topic how to preserve our soul, spirit and body. இந்த வாரத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த செய்தியை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். And in this week we're going to see the continuation of the previous week. கடந்த வாரத்திலே நாம் சரீரத்தை குறித்து பார்த்து முடித்திருந்தோம். Last week we just seen about the flesh. இந்த வாரத்திலே ஆவியை குறித்தும் ஆத்துமாவை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். And this week we're going to see about spirit and soul. நாம் இறந்த பிறகு கர்த்தருடைய வருகையின் போது பரலோகம் போக வேண்டுமானால் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். At our death or at the coming of Christ, our whole spirit, soul and body should be preserved blameless to enter the kingdom of God. முதலாவது இன்றைக்கு நாம் ஆவியை குறித்து நாம் பார்க்கலாம். At first we gonna see about the spirit. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. In Ecclesiastes 12 verse 7. மனிதன் இறந்த பிறகு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடும் என்று சொல்லுகிறார். Here the wise king says that after the death of man, the spirit returned to God who gave it. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே In Genesis 2:7 தேவனாய் கர்த்தர் தனக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள் ஊதினபடினாலே அவன் இறந்த பிறகு திரும்பவுமாய் அந்த ஆவி அவருக்குள்ளே திரும்ப சென்றுவிடும். God made man by breath into his nostrils as breath of life. So after the death of man, the spirit will go to the God. ஆவி இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. Man can't live without the spirit. ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாவிட்டால் அவனை தூக்கி நிறுத்தினாலும் அவன் நிற்க மாட்டான். If the spirit was gone, the man cannot be lived. அவன் இறந்ததுக்கு அப்புறம் அதை எரித்தோ அல்லது புதைத்தோ அந்த சரீரத்தை அப்படி செய்து விடுவார்கள். And after his death, when his spirit departed, his body is ashed or buried. சரீரத்துக்கு மரணம் உண்டு. And there is a death for the flesh. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லுகிறது. In Revelation 21:8 says, ஆத்துமாவிற்கு இரண்டாம் மரணம் உண்டு. And the soul has second death. ஆனால் ஆவிக்கு மரணமே இல்லை. But there is no death for the spirit. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது. John chapter 6 verse 63 says, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. The spirit which gives life. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the flesh which profits nothing. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறார். In Romans 8:13 Apostle Paul says, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார். Here God says that if the spirit of God who raised Jesus from the dead which dwells in you, he also gives life to you to raise your mortal bodies in whom you have dwelt his spirit. ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. In Romans 8 verse 13 says, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். If you live by flesh, you will die. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். But if you put on death all your deeds of your body, you will live. ஆவி மாம்சத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. And this flesh acts against the spirit. மாம்சத்தின் அசுத்தமான செயல்களை ஆவி அழித்துவிடும். And this spirit vanishes all the lustful things of the flesh. ரோமர் 8:14 இப்படி பார்க்கலாம். In Romans 8:14, யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. as many as are all having the spirit of God, they are the sons of God. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 2 verse 15 says, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the spiritual man who judges everything. சரீரத்திற்கு எப்படி 5 புலன்கள் உள்ளதோ அதே போல ஆவிக்கும் 5 விதமான தன்மைகள் இருக்கிறது. We just saw the 5 characteristics of flesh. Likewise, the spirit also have such 5 characteristics. விசுவாசம்,
which is faith, நம்பிக்கை, hope, பயபக்தி, reverence, ஜெபம், prayer, வழிபாடு, and worship. இப்படி இந்த 5 விதமான தன்மைகளை ஆவி உள்ளடக்கியுள்ளது. And all these 5 characteristics which the Spirit has. இந்த 5 தன்மைகள் வழியாக தான் நம் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியும். And through these 5 characteristics of Spirit, we can have the good connection with God. ஆவி அது மனசாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. And our spirit has the connection with our conscience. தேவனோடு கூடிய உறவை பலப்படுத்துவதற்காக இந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this spirit was given to us to make and understand the emotions and feelings of God. இந்த ஆவி ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவனுக்கு பிரியமான வழியிலே அது நடத்தும். And this spirit which leads both our soul and flesh towards God. ஆனாலும் ஆத்துமாவும் சரீரமும் சேர்ந்து அது பாவ வழிகளுக்கு செல்லும் பொழுது ஆவி அமைதியாக இருந்துவிடும். But if the soul and the flesh which turns out to the way of sin, this spirit will be gone quiet. அதனாலதான் எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. In Hebrews 4 verse 12 says, தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் ஊனையும் பிரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it was written that the word of God is living and powerful, and it pierces through the division of joints and marrows and the soul and the spirit. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். In Romans 8 verse 6 says, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The carnal mind which is death, but the spiritual minded which gives the truth and life. மனிதனை பாவத்தில் விழ தள்ளும்படியாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கவே பிசாசானவன் அவன் முயற்சி செய்வான். And this Satan who toils hard to disconnect the connection that we had with God. நாம் நமது ஆவியை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். We must take good care of our spirit. நம்முடைய ஆவி கர்த்தரோடு உள்ள தொடர்பை துண்டிக்காதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We must take good care of our spirit by having the connection with God. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார். Psalms 51 verse 10 King David says, தாவீது பாவத்தில் விழுந்து போன போது கர்த்தரை நோக்கி நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லுகிறார். When David was in sin, he was asking God to clear his heart and to renew his spirit with steadfast spirit within him. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. In Romans 12 verse 11 Paul says, ஆவியிலே அனலாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Paul asks us to be fervent in the spirit. அதற்கு எபிரேயர் 4:12 படி According to Hebrews 4 verse 12, தேவனுடைய வார்த்தை நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். we must have the word of God within us. ஏனென்றால் இருபுறமும் கருக்கான பட்டயத்தினாலே ஆவியும் ஆத்துமாவையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதான தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். And this word of God is very sharper than any two-edged sword, and it discerns and pierces through all the joints and marrows and the soul and our spirit. தேவ வசனத்தினாலே நாம் தேவனோடு கூடிய தொடர்பிலே இருக்கும் பொழுது நம்மை யாரும் ஒன்று செய்ய முடியாது. And through this word of God, we must have the connection with God, so none can comes against us. அப்பொழுதுதான் நாம் ஆவியை குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள முடியும். And then only we can make our spirit blameless in the sight of God. அடுத்தபடியாக ஆத்துமாவை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். And next we can see how to preserve our soul from sin. ஆத்துமாவிலும் 5 விதமான தன்மைகள் இருக்கிறது. And there are also 5 characteristics in soul too. கற்பனை, First one is imagination, மனசாட்சி, and next is conscience, ஞாபகம், and that memory, காரணம், reasons, பிரியம், விருப்பம் என்று சொல்லலாம். and fifth one is affection. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, In Hebrews 9 verse 27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it was said that it is the matter that a man should die once and he was judged
then afterwards. அவன் மரித்த பிற்பாடு சரீரம் மண்ணுக்குள்ளே புதைத்து விடும், ஆனால் ஆத்துமாவுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. And after his death, his flesh goes to the earth, but his soul has the judgment. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, In 2 Corinthians chapter 2 verse 14 says, புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here it was said that our outward man are perishing, but our inward man are renewing. அந்த புறம்பான மனிதனுக்குரிய தன்மைகள், அதாவது கண்ணு சுருக்க விழும், அல்லது தோலெல்லாம் சுருக்க விழும், கண்ணு மங்கி போகும், நடைகள் தள்ளாடும், இப்படிப்பட்டதான சூழல்கள் சரீரத்திலே காணப்படும். As days pass, our outward man will perish by our vision gets diminished and our skin gets wrinkles and our hair turns into gray. So all these things resemblance of perishing of our outward man. புறம்பான மனுஷன் அது ஆட்டோமேட்டிக்கா அது அழிந்து கொண்டே இருக்கும், அதை தடுக்க முடியாது. And this outward man will perish day by day automatically. No one can stop that. ஆனால் உள்ளான மனிதன் தானாக புதிதாகாது. But our inward man will not renew by its own. நாம் தான் நாளுக்கு நாள் அதை புதிதாக்க வேண்டும் என்று அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். Apostle Paul here clearly says that we must renew our inward man day by day. நாம் சொன்ன அந்த முதல் சொன்ன அந்த 5 விதமான தன்மைகளை கொண்டுதான் ஆத்மாவை நாம் புதிதாக்க முடியும். And how to clean our soul and how to renew it by through all those 5 characteristics of soul we can do that. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது. In Proverbs 19 verse 2 says, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று அங்கு ஞானி சொல்லுகிறார். Here their wise king says that it is not good for the soul to be without knowledge. நீங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. In Proverbs 23 verse 7 says, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். He was the thing that he has is become that what he is. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. Proverbs 14 verse 22 says, தீமையை யோசித்தால் தவறுகிறோம், நன்மை யோசித்தால் கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here they said that if we devise evil, we'll go astray, and if we devise the good things, we'll get the mercy and the truth. அடுத்தபடியாக மனசாட்சி குறித்து பார்க்கலாம். And we'll see about the conscience. மனசாட்சியில நல்ல மனசாட்சி, துர்மனசாட்சி என்று இருக்கிறது. And conscience has both good and evil. எது நல்லது எது கெட்டது என்று நமக்கே நன்றாக தெரியும். And we know about ourselves that which is good and which is bad. நம்முடைய ஆத்துமா ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மனசாட்சி அது சுத்தமுள்ள மனசாட்சியை மாறுகிறது. And when our soul which has the connection with the spirit, it turns out to be a good conscience. அதே ஆத்துமா மாம்சத்தோடு கூட இணைந்து உலக பிரகாரமான காரியங்களில் போகும் பொழுது அந்த ஆத்துமா அது பாவத்திலே விழத்தள்ளப்படுகிறது. And the same soul which has the connection with the our flesh, it turns out to be a bad conscience. நீங்க கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 இலிருந்து 21 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது, in Galatians chapter 5 from verse 9-10, அங்க மாம்சத்தின் கிரியைகளை அவர் பட்டியலிடுகிறார். There it was listed out some of the works of flesh. விபச்சாரம், வேசித்தனம், சண்டை, கோபம், பொறாமைகள் இப்படி என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். It was like adultery, fornication, hatred, wrath and jealousy. It was like that, etc. இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகளாய் காணப்படுகிறது. And these all the works of the flesh. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, in Galatians 5 verse 22 and 23, அங்க ஆவியின் கனிகளை குறித்து ஒரு பட்டியலிட்டு சொல்லுகிறார். here it was said about the works of the spirit, which was fruit of the spirit. அது அன்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படி 9 விதமான கனிகளை அவர் குறிப்பிடுகிறார். And it was mentioned the 9 types of fruit of spirit like love, joy, peace, etc. இப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்களோடு ஆவியின் கனிகளோடு இந்த ஆத்துமா இணையும் பொழுதுதான் அது பரிசுத்தமாய் மாற முடியும். Likewise, if the soul has a connection with this
kind of fruit of spirit, then it turns out to be a good conscience. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். In Matthew 7 verse 20, our Lord Jesus says, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியலாம் என்று சொல்லுகிறார். He says that by his fruit you can know them. அடுத்ததாக நம்ம மெமரி ஞாபகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். And next thing is memory. நம்முடைய மனதிலே நம்முடைய ஆத்துமாவிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் அதை ஞாபகத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And this soul has the capacity to recollect all the consciences within a memory. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. Matthew 16 verse 26 says, ஆண்டவர் சொல்லுகிறார், our Lord Jesus says, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்துமாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was said that if a man gathers the whole world, but if he loses his own soul, what profits him? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, in Luke 9 verse 25 says, அவன் தன்னை தானே கெடுத்து அவன் நஷ்டப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it was said that he was losing himself and he was completely losing and perishing. விருப்பம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. And this affection is that God gives us the power for making decisions. தானாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And God gave us the authority to decide or make a decision for ourselves. நல்லதை எடுத்தா நல்லதை செய்யணும்னு முடிவெடுத்தா நல்லது செய்யலாம், கெட்டது செய்யணும்னு முடிவெடுத்தா கெட்டது செய்யலாம். If we take a decision to do good, we can do good, but if we decided to do something bad, it will end up in bad. இந்த ஏதேன் தோட்டத்திலே பிதாவாகிய தேவன் ஆதாமை ஏவாளையும் கொண்டு வந்து வைத்திருந்தார். In the Garden of Eden, God kept Adam and Eve. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கொடுத்திருந்தார். He was told them that not to eat the forbidden fruit which was known for the knowledge of good and bad. அவங்க நினைச்சா சாப்பிடுறதுனால சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்க வேண்டியதுனால சாப்பிடாம இருந்திருக்கலாம். It is their thing that they can also eat and they cannot also eat. அவங்களை கொண்டு போய் ஒரு மெஷினாக ஒரு ரோபோவாக ஆண்டவர் அங்கு வைக்கவில்லை. They are not the robotic machine that God made and kept there. நல்ல சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்து தான் அங்கு வைத்திருந்தார். They have the capacity to think and make decisions. ஆனால் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அங்கு வைத்திருந்தார். But God want them not to eat that. அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவங்க கையிலே விட்டிருந்தாரு. And God gave the decision making to themselves. அவங்க போய் அந்த பழத்தை பறித்து புசித்ததினால அங்க பாவம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. But they went and they ate the fruit, so the sin came into this world. ஒரு மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவனை யாராலும் தடுக்க முடியாது. If a man decides to commit sin, no one can stop him from that. அதே மனிதன் பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று முடிவெடுத்தாலும் அதையும் எந்த சத்துருவாலும் தடுக்க முடியாது. And also if a man decides to lead a life of holiness, no one can stop him from that. ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, in Genesis 2 verse 17, அங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். and the Lord God said to them that when they were supposed to eat the fruit, they'll die. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த கனியை பறித்து புசித்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். In Genesis 3:6 we can read that they took the fruit and they ate it. ஆனால் அவர்கள் சரீர பிரகாரமாக அவர் சாகவில்லை. But they did not die in flesh. ஆனால் ஆத்துமா ஜீவனை இழந்து போனது. But their soul was gone. கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவான அந்த மனிதன் அவன் ஜீவனை இழந்து போனான். God just breathed his life into him, but he lost the life. He still have his breath. இப்படி அவன் இழந்து போன அந்த ஜீவனை திரும்ப கொடுப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். In order to bring back the lost life,
God came to this world, he was crucified for the mankind to give the eternal life to him. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், பாவம் அறியாதவராய் நமக்காக அவர் பலியானார். And our Lord God, he came to this world for our sakes. He remained blameless, but he was crucified for our sake. நீங்க ரோமர் 8:13 அதனாலதான் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans 8:13 it was said that through the spirit, if we vanishes the works of flesh, we can live. ஆதாம் அடைந்தது அது ஆத்தும மரணம். And Adam was got the death of soul. நீங்க 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பேதுரு இப்படி சொல்லுகிறார். In 1 Peter chapter 2 verse 11, Peter says, மாம்ச இச்சைகள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது என்று சொல்லுகிறார். and all the lustness of this flesh which acts against the soul. நீங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 இருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, In 2 Corinthians chapter 5 from verse 1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று நம்முடைய சரீரத்தை அவர் குறிப்பிடுகிறார். here Paul says that our flesh is he's considering our flesh to the earthly house. இந்த தற்காலிகமான இந்த கூடாரத்திலே நாம் பாரத்தை சுமந்து தவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். And he also says that we are groaning and carrying heavy burdens on this temporary house. நீங்க என்னுடைய சரீரத்தை, என்னுடைய கூடாரத்தை உங்களால பார்க்க முடியும். You can see my outward man, ஆனால் என்னுடைய உள்ளான நீங்கள் என்னை உங்களால் பார்க்க முடியாது. but you can't see or imagine what my inner man was. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத உங்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. You never know what I'm thinking and what I am. You never know my inner man. பவுல் சொல்லுகிறார், இந்த போர்வையை நான் களைந்து போட விரும்பாமல் என்று சொல்லுகிறார். Paul says that I was supposed to unclothe. அதாவது போத்தி அவங்க படுத்துட்டு இருக்கும் பொழுது பலவிதமான கலரான போர்வைகளை போர்த்து கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். We are clothing a different kinds of materials. ஆனா உள்ளுக்குள்ள போர்வைக்குள்ள இருக்கிற மனிதன் யார் என்று நம்மால் பார்க்க முடியாது. But we can't see the inner man which is inside the clothing. அப்படியாக பவுல் ஆத்துமாவையும் ஆவியும் சரீரத்தையும் குறித்து அவர் அப்படி சொல்லுகிறார். And here Paul says the flesh, spirit and soul like this. நாம என்ன நினைவுகளோடு இருக்கிறோம் என்பது நமக்கு மாத்திரம் தான் தெரியும். நாம் வேற யாருக்கும் நம்முடைய நினைவுகள் ஒருவருக்கும் தெரியாது. Only we know our thoughts and our intents of the heart. No one knows it. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, In 2 Corinthians chapter 5 verse 10 says, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Here Paul says that we want to stand in the judgment of God. Here he will judge according to our good and bad on the day of the judgment day. ஆக ஆத்தும மனிதன் ஆவியின் துணையோடு இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே அவன் தற்காலிகமாக குடியிருக்கிற மனிதனாய் இருக்கிறான். This soulful man with the spiritness, he was lived in this earthly house of this temporary body. இந்த ஆவியின் துணையோடு இந்த சரீரம் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். With the help of this spirit, this flesh must be safeguard it. அதற்கு வேத வசனங்களை நாம் நன்றாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் நாம் ஆவியோடு கூட நாம் இணைந்து செயல்பட முடியும். So we must have the word of God within us, so then we can with the help of the spirit we can lead a life of blameless. இந்த ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அல்லது நம்முடைய மரணத்திலே கூட நாம் பத்திரமாய் அதை பாதுகாத்து கொண்டால் அல்லது அதை பாவம் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். We must preserve our spirit, soul and body blameless at the coming of our Lord Jesus Christ, and so that we'll enter into the kingdom of God. ஆவி தேவன் கொடுத்தபடினாலே அது ஆத்துமாவை மேலே பரலோகத்துக்கு நேராய் நடத்த முயற்சி பண்ணோம். Spirit which was given by God, so it helps the soul to direct its ways towards God. ஆனால் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களுக்கு ஆத்துமாவை இழுத்து கொண்டிருக்கும். And this flesh was taken from the earth, it was just dust,
so it leads our soul towards this earthly things. அந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவுல ஆத்துமா சிக்கி போராடி கொண்டிருக்கும். And in between the spirit and the flesh, the soul was in between these both. எது மெஜாரிட்டியா எது அந்த ஆத்துமா எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. And when the soul which turns up to your flesh, it will gain, and if it is turns aside to the spirit, it will gain. நாம் அதிகமாய் உலக பிரகாரமான காரியங்களை சிக்கி விடாமல் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கி கொண்டு நாம் ஆவியோடு கூட ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So we must not make ourselves into this earthly things, that is flesh things. We must have the connection with the spirit, so that the spirit which helps the soul and it directs the soul towards God. அதனால தான் பவுல் சொல்றார் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லும் பொழுது, In 1 Thessalonians 5:23 Paul says, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமில்லாமல் காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. At the coming of our Lord Jesus Christ, the whole spirit, soul and body should be preserved blameless. இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நாங்களும் அதே வார்த்தையை சொல்லுகிறோம். And we are just declaring the same things to the people who are watching this YouTube channel. உலகம் முழுவதும் இப்பொழுது பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறது. And this world is full of sin. உங்க செல்போன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக அநேக பாவ வலைதளங்களும் இருக்கிறது. And there are more lustful sites in your mobiles and internet. ஆனால் நம்முடைய அந்த மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் ஆவியின் துணையோடு இருக்க வேண்டால் வேத வார்த்தைகளை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு நாம் தேவனுக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். We must not get ourselves into this lustful fleshy things, but we must have the God's spirit through the word of God, and we should nurture our souls. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அது குற்றம் இல்லாமல் காக்கப்படுவதாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். And God says that your spirit, soul and body should be preserved blameless. அப்படி இருந்தால் நாம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நாமளும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். And then God will bless us, and we also has the ability to enter into the kingdom of God. நல்ல சரீரத்துக்கு நல்ல ஆகாரங்களை நம்ம கொடுக்கிறோம். And we are nurturing our flesh through various kind of food. நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல சரீரத்தை நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம். And we are nurturing our outward man, that is flesh, with so many kinds of nutritious foods. ஆனால் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் நல்ல வேத வசனமாகிய ஜீவனுள்ள வார்த்தைகள் உள்ளே வைத்துக் கொண்டால்தான் அவைகள் பலமுள்ளவைகளாய் இருக்கும். But as same like that, we must feed our spirit and soul with the word of God. நாம் எப்பொழுதும் உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் தேவனை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டும். We must not think more about this worldly things, but to God, but to the godly things. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் தவறாமல் வாசிக்க வேண்டும். We must read Bible regularly. அதை நாம் தியானிக்க வேண்டும். And we must meditate on it. கர்த்தரோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும். And we must have the connection, a good connection with God. ஏனோக்கை போல நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். And we must have the things like Enoch and Noah had, that they walk with God. அப்படி தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கும் பொழுது அந்த மாம்சம் நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது. And when we have the connection with God, this flesh has nothing more about it. இந்த உலகத்துல எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போவதும் இல்லை. And we are not brought anything into this world, and we are not taking out anything from this world. ஆளுகிற ஒரே ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமில்லாமல் பாதுகாத்து பரலோக தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நாம் முயற்சி செய்வோமாக. And this is the only one life we are living, and in this living we must preserve all our soul, body and spirit blameless in the sight of God, and we must enter into the kingdom of heaven. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம். Let us close our eyes and pray. சிங்காசனம் வெற்றிறங்கி அந்தாய்வில் நம்மில் அன்பு கொண்டு சிங்காசனம் வெற்றிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு
குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் விரோதங்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவே நன்றி. அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரே நன்றி. என்றென்றும் மாறாதவே. இயேசுவே நன்றி. அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரே நன்றி. என்றென்றும் மாறாதவே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு இயேசு கிறிஸ்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு உயர்த்தினாரே, சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. உயர்த்தினாரே என்னை சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவே நன்றி. அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரே நன்றி. என்றென்றும் மாறாதவே. என் இயேசுவே நன்றி. அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரே நன்றி. என்றென்றும் மாறாதவே. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளுடைய காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அன்றுவரை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது கரையில்லாமல், குற்றமில்லாமல், மாசு இல்லாமல் காக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்திருக்கிற இந்த உன்னதமான இந்த ஆத்துமாவை ஆண்டவர் தேவ ஆவியின் துணையோடு, வேத வார்த்தைகளோடு, வசனங்களோடு அதை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு நாங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்ச பிரகாரமான இச்சையான பாவமான காரியங்கள் எங்கள் சரீரத்தை விட்டு, எங்கள் ஆத்மா விட்டு அதை கடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் உம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.